செஃப் சீதா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சூப்பரான டிஷ் சென்ட் பண்ணிருக்காங்க. மீன் பொரிச்ச குழம்பு. ஆமா, அது வந்து இப்ப எப்படி பொரிச்சிட்டு குழம்புக்குள்ள போட்டுருவோம் அதுதானே? ஆமா, கரெக்டா சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரு பேசிக் மேரினேஷன். அது அந்த குழம்பு மீன் எடுத்து ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணிட்டு அதை தோசை தவால நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் குழம்பு பண்ணி அதை ஆட் பண்ணிடுறோம். ஒரு சூப்பரான ரெசிபி. பேசிக் வழக்கம் போல ஒரு பேசிக் இன்கிரியன்ஸ் தான். நம்ம வறுத்து மட்டுமே சாப்பிட்டுடலாம், ஏன் குழம்புல ஆட் பண்றோம்? அது அப்படியே டாப் அப் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் டாப் பண்ண மாதிரி. டேஸ்ட் வந்து டாப் அப் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ மீன் பொரிச்ச குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடும். மீன் பொரிச்ச குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச மீன் 300 கிராம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், புளி கரைசல் 1 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, சின்ன வெங்காயம் 15, கருவேப்பிலை சிறிது, தக்காளி 3, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 10 நம்பர், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். மீன் பொரிச்ச குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ண போறோமா, குழம்பு வைக்க போறோமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீனை வச்சு ஒரு பேசிக் மேரினேஷன், அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு நம்ம இந்த கவலை மீன், அதாவது இதுக்கு மத்தி மீன் சேர்க்கலாம். தென் கிழங்கா மீன் நல்லா இருக்கும். நெத்திலி மீன், நெத்திலியும் நல்லா இருக்கும். ஓகே. அதாவது முள்ளு நிறைய இருக்கிற மீன் எல்லாமே குழம்புக்கு சூப்பரா இருக்கும். ஏன் செஃப் அப்படி? அது டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. இதுல கொஞ்சமா வாயில குத்துன்னு யோசிப்போம் நீங்க. அது மட்டும் குழம்புக்கு நல்லா இருக்குமா? கொஞ்சமா மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணிட்டாரு என் கண்டென்ட். வெரி பேட். என்ன? ஓகே செஃப். என்ன சொல்றேன்? வஞ்சர மீன் கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் மிளகாத்தூள், இது பேசிக் ஃபர்ஸ்ட் மேரினேஷன் தான். ஓகே. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா எலுமிச்சை சாறு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே செஃப். இப்போ ஒரு சில பேர் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ரொம்ப நேரம் ஃபிஷ் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, 1 to 3 days. அந்த மாதிரி வைக்கும் போது டேஸ்ட் ஏதாவது மாறுமா செஃப்? அதான் ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்மா. ஓகே. நான் வந்து ஆக்சுவலாக டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறப்ப அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே. நம்ம ஸ்டோர் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் டேஸ்ட் மாறும். ஆமாம். பட் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி பிடிக்கும். லைக் இப்போ நீங்கள் முள் நிறையா உள்ள மீன், இப்போ வஞ்சர மீன் சொன்னீங்களா? ஆமாம். இப்போ எப்படி நம்ம நாட்டுக்கோழிக்கும் நம்ம நார்மல் பிராய்லர் சிக்கனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி தான். உங்களுக்கு முள் நிறையா உள்ளதில் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. இப்போ வஞ்சரம்னா வந்து உங்களுக்கு அதுல வந்து ஃப்ளஷ் கொஞ்சம் அதிகமா இருக்குமா? ஃப்ளஷ் அதிகமா இருக்கும், முள்ளு கம்மியா இருக்கும். இப்போ புதுசா மீன் குழம்பு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி மீன் சாப்பிட்றப்ப அந்த ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்காது. ஓகே. இதுலனா வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும், மீன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபிஷ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே செஃப், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அடுத்து நம்ம இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே. ஃப்ரை பண்ணிடுறீங்களா நீங்க? அதான் நான் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். வேணா செஃப், நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. குட். இது கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு பேசிக் ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ தட் பேசிக் மேரினேஷன், பேசிக் ப்ராசஸும் கூட. ஒரு சைடு வந்து ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம அரவாய், இதுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். அடுத்து அதுலேயே பூண்டு. ரொம்ப ஃபைனா அரைக்கணுமா செஃப், இல்லைன்னா வந்து லைட்டா செமியா அரைச்சா போதும்? நல்லா ஃபைனா அரைச்சணும். ரொம்ப ஃபைனா. ஓகே. கொஞ்சமா இஞ்சி, அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள். செஃப், சம்டைம்ஸ் வந்து நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டு பெப்பர் தூள் அதிகமா போடும்போது பெப்பர் வந்து டாமினேட் ஆயிடும். சோ அது நம்ம எப்படி வந்து அது கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்போ வறுவல்லாம் சிறப்பாக லாஸ்டா டாப்பிங் பண்ணலாம். ஒரு சில டைம் வந்து ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னாலும் பெப்பர் வந்து ஒரு லைட்டா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஆமா. ஸோ அளவை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ரெசிபிக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவை முன்ன பின்ன
மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து 2 சைடும் குக் பண்ணிவிட்டு அடுத்த குழம்பு ப்ராசஸ்க்கு போயிடலாம். செஃப் அரைச்சி எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அவ்வளோதான், அடுத்து நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ ஆக்சுவலாக ஃபிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக பண்ணுற மீன் குழம்பு தான். பட் அந்த மெத்தட் மட்டும் கொஞ்சம் ஒரு 20% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். நாங்கள் மீனை வந்து வறுத்துட்டு உள்ள போட்டுருவோம், அதான் சூப்பராக இருக்கும். தென் இதுலேயே வந்து அடுத்தது ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம். இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அடுத்தது பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக நம்ம இந்த ராவா அரைச்சிருக்கோம், அதனால் இந்த பச்சை வாசனை போகணும். அதனால் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஷ்ஷு வந்து குக் ஆயிடுச்சு. ஓகே, அப்படிங்கிறப்ப ரொம்ப நேரம் வேணாம். இது நல்லா ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நம்ம உள்ள போட்டோன்னே சூப்பராக ரெடி ஆயிடும். ஓகே, புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம், உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கொதிக்குது, இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஓகே, அடுத்ததான் நம்ம இந்த இப்போ கரைச்ச புளி ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அவரை வந்து என்னோட கைப்பக்குவம் வந்து நம்ம இறக்க போகிறோம். அந்த ஃபிஷ்ஷை வந்து ஆமாம் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே 2 இறங்க பார்ப்போம். நான் எடுத்துட்டா இல்லை செஃப், நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 போடுறேன் செஃப். 3 4 போடுறீங்க? 4 பாருங்க செஃப், எவ்வளோ அழகா வருது. நீங்க 3 போட சொன்னீங்க, நான் 4 நாளா போடுறேன். சூப்பரா? எஸ், அவ்வளோதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பிகாஸ் நான் வந்து பண்றதுனால இது சூப்பரா வந்திருக்கு. அப்படியே நம்ம அந்த ஃபிஷ்ஷையும் டிஸ்டர்ப் பண்ணாம. ஓகே, அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆயிடுச்சு பொரிச்ச மீன் குழம்பு. ஆமாம், இது அப்படியே நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். மீன் பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம். சுத்தம் செஞ்ச மீனோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு பிரட்டி, எலுமிச்சை சாறு பிரட்டி தோசை கல்லில் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. மிக்ஸி ஜாரில் தக்காளி, பூண்டு, இஞ்சி, மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து மைய அரைச்சிக்குவாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கிட்டு அரைச்ச விழுது புளி தண்ணி சேர்த்துட்டு பச்சை வாசனை போனோன்னே பொரிச்ச மீன் சேர்த்தோன்னா சுவையான மீன் பொரிச்ச குழம்பு தயாராகிடும். மீன் பொரிச்ச குழம்பு ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு இல்லையா செஃப்? அப்படியே ஸ்மெல் வந்து இப்போ கமகமன்னு இருக்கு இல்ல? சூப்பரா இருக்கு. அதாவது ஜெனரலா ஒரு மீன் குழம்பு அப்படின்னா அதோட நம்ம ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடுவோம். ஜெனரலா தான் உங்களுக்கு பழக்கம். ரெண்டுமே வந்து ஒரே டயத்தில் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் சூப்பர் ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ரெசிபி வந்து சீதா வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம 2 சூப்பர் டிஷ் பாத்துருந்தோம். சிக்கன்ல 1, ஃபிஷ்ல 1. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி 2 சூப்பர் டிஷோட நெக்ஸ்ட் வீக் நாங்க வந்து பாக்குறோம். Until then, bye from Priti and Chef Palimurugan. Signing off from Suvayo Suvai.